சென்னையில் இருசக்கர வாகனம் மோதியது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது ராமசாமி தெருவில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியுள்ளனர். இதனால் ஏற்பட்ட தகராறில் புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் ராமசாமி தெருவில் இருந்த பேக்கரி மற்றும் பிரியாணி கடைகளை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று திரண்டு புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து ஒருவர் கைது செய்யப்பட்டார். மற்றவர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பந்தப்பட்டவர்கள் எந்த பின்னணியில சார்ந்தவங்க, எதற்காக இந்த கலவரத்தை உண்டு பண்ணாங்க என்பதை முழுமையான பின்னணி விசாரணை செய்ய வேண்டும் என்பதை நம்ம கோரிக்கையா இன்னைக்கு டிசி கிட்டையும் ஏசி கிட்டையும் P1 காவல் நிலைய ஆய்வாளர்கிட்டையும் நம்ம வச்சிருக்கோம். கடைங்க எல்லாம் போச்சு உடைச்சிட்டாங்க. என்ன கடாய் எல்லாம் கீழே தள்ளிட்டு வண்டி நெல்லிட்டு இருந்து வண்டிங்க கீழே போட்டாங்க. ஒரு ஜனாதா போயிட்டு இருந்தது, அதை கல்லையத்தை அடிச்சாங்க. இன்னொருத்த ஆளு வாய் பேச காது கேட்காத ஆள் இருந்தான், இங்க விட்டு போட்டாங்க. டீ சாப்பிட்டுட்டு இருந்த ஆளு அந்த கரண்ட் எடுத்துட்டு ஒரே வெட்டு போட்டுட்டு போயிட்டாங்க.